ஆட பாட அருங்களிற் கற்க தேட சுவைக்க கற்கடகம் சிம்மம் கன்னி. இந்த 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 ராசிக்காரங்கெல்லாம் ராஜபோகமா வாழணும். கன்னியும் இருக்கா சார் அதுல? கன்னி இருக்குது. அதனால நீங்க கன்னியா? ஓகே. அந்த இந்த 3 லக்னக்காக ராஜபோக லக்னம்னு சொல்லியிருக்கான். அதிர்ஷ்டத்தையும் மற்றவங்க ஆள் அடிமையும் என்கிட்ட எவ்வளவு பேர் விசுவாசமா இருக்கான்னா பெரிய அதிசயம் அது. இப்போ ஒரு ஆளே விசுவாசமா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. எவ்வளவு பேரும் அது விசுவாசமா இருக்கான், 2000 பேர் விசுவாசமா இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த அவனோட ஜாதகம் ஒரு பெரிய பிளஸ். எதிர்த்து நிற்க ஆளே இல்லை, எதிர்த்து நின்னாலும் தோத்துருவாங்க. அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஜாதகம் ஒரு ஒரு 1,00,000 ஜாதகம் பார்த்தோம்னா அதில் 2-3 ஜாதகம் வரும். இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 7-8 ஜாதகம் அப்படி பவர்ஃபுல்லான ஜாதகம். அப்படி இருந்துமே எதுவுமே வேலை செய்யாம அப்படியே நிற்கும், லாக்காய் நிற்கும். அது எதனால சார்? ராகுக்கு எது காலசர்ப்பம் பெற்றதுனால மிகப்பெரிய யோகமே வந்து ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டுரும், தடையா நிற்கும். ஆமா. அப்படி ஏதாவது ஒரு நாளாவது ஆத்துக்கிட்ட போய் நின்று கும்பிட்டாவோ, இல்லை ஒரு குளத்துக்கிட்ட போய் நின்று கும்பிட்டாவோ, இல்லை தன் குலதெய்வ கோயிலுக்கு போய் நின்று கும்பிட்டுருந்தாவோ, இல்லை தன் நட்சத்திரத்துக்கு ஏற்ற கோயிலுக்கு போய் நின்று கும்பிடும்போது அது உடையும். அது வாக்கெல்லாம் நடக்கும். அப்போதான் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், சேஞ்ச் ஆகிக்குது. சில பேருக்கு பெண்கள் தொட்டதே அது. இப்போ பஞ்சமி திதி இது டீப்பா போனோம்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே ஓகே. சில பேர் வந்து பெண்களை கல்யாணம் பண்ண நேரத்துல இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கப்போ என்னோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு, மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் காரணம் எல்லா பெண்களையும் சொல்லிட முடியாது. சில பெண்களோட வர பெண்ணோட ஜாதகமும் அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஜாதகம் அவ்வளவு வேல்வியா இருக்கணும். ஓகே. அப்படி விஜய் சேதுபதியோட ஒய்ஃபோட ஜாதகம் பயங்கர மிராக்கலான ஜாதகம். அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். விஜய் சேதுபதி நீ மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுவேன், பெரிய யோகத்தை அனுபவிப்பேன்னு சொன்னேன். விஜய் சேதுபதி நம்பவே இல்லை. இது என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி மனைவி கூட்டிகிட்டு வந்தாரு. அதில் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். ஓகே ஓகே. இப்படி அதனால தான் நான் வந்து செலிபிரிட்டி ஜோதிடராக கொஞ்ச நாள், இப்போதைக்கு செலிபிரிட்டி ஜோதிடராக ஒரு செலிபிரிட்டி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அவங்க என்ன தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க வராங்க. அது வரைக்கும் கடவுளுக்கு